ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக நம்மளோட இணைந்திருப்பது இந்த தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். 10 நிமிஷம் இருந்தா போதும். ஒரே ஒரு பொருளை வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாரும் செய்யக்கூடியதாங்க. பிகினர்ஸும் செய்யலாம், பேச்சுலர்ஸும் செய்யலாம். சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் இது. வீட்டுல ஸ்நாக்ஸே இல்லாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க. நான் இன்னைக்கு ரவையை வச்சுதான் ஒரு ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கங்க. பவுல்ல 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவும் பரவாயில்ல. நம்ம உப்புமா யூஸ் பண்ற ரவை தான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த ரவைய ஒரு மிக்சர்ல மாத்தி நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க. ஃபைன் பவுடரா நான் மாத்தி அரைச்சிட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு நல்லா ஃபைன் பவுடரா அரைஞ்சு வந்துருச்சு. இப்ப இது கூடவே சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். நீங்க எண்ணெய்க்கு பதில் நெய் கூட ஊத்திக்கலாங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவுல எல்லாம் கூட்டாய் வந்துருச்சு. இப்ப தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிருங்க. இது பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ரவை உங்களுக்கு தெரியும், நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நானு சப்பாத்தி தட்டுற மாதிரி ஒரு திரட்டு எடுத்திருக்கேன். அதுல லைட்டா வேணும்னா உங்களுக்கு மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே திரட்டி பாருங்க, நல்லாவே வரும். இந்த மாதிரி திரட்டிடுங்க. திரட்டிட்டு இந்த மாதிரி குக்கீஸ் கட் உங்ககிட்ட இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா ரவுண்டாவே கட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம் தெரியுமா, அந்த கேப்போட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப எண்ணெய் காய வச்சிருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். நல்லா காஞ்சோன்னு பொரிச்சு எடுத்துட போறேன். இங்க பாருங்க, பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். நானும் முதல்ல ஒரு திக்கா போட்டேன். அதனால கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வருதுக்காண்டி உங்களுக்கு எழும்பி வரல. இப்ப 2வது போடுற மாவை நல்ல நாள் மெல்லிசை திரட்டி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த அளவு மெல்லிசா இருக்கணும். இப்போ இதே மாதிரி குக்கீஸ் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க எந்த கட்டர்னா கட் பண்ணிக்கலாம், எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நான் பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்க. நல்லா உப்பி வருதுங்களா? இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பெரிய வானலா இருந்தா மொத்தத்தையும் போட்டு எடுக்கலாம். சின்ன வானல்றதெல்லாம் கம்மியா போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா முசுன்னு பொங்கி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நான் பேட்ச் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது கூடவே நம்ம போற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் நூடுல்ஸ் மசாலா வீட்டுல இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க மிளகாய்த்தூள், உப்பு, சாட் மசாலா இல்ல பெரிய பெரிய மசாலா இதெல்லாம் போட்டு பாருங்க, டேஸ்டாவே இருக்கும். போட்டு நல்லா குலுக்கி விட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இதை நீங்க பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். டீ டைமுக்கு ஏத்த ஸ்நாக்ஸ் சொல்லலாம். நல்லா காரசாரமா இருக்கும், சாப்பிடறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். 10 நிமிஷம் அந்த மாதிரி செஞ்சு முடிச்சுல ஒரே ஒரு பொருள் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.